மீனம் ராசியிலும் மீனம் லக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசுவில் புதன், மகரத்தில் சூரியன், மீனத்தில் ராகு, கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் விரயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரனும் சனியும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது என்பது நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய பண தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான வீண் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த வாரம் 28ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் விரயத்தில் இருந்து உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பலமாக சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு பகவானோடு சேர்க்கை பெற்று அற்புதமான அபரிவிதமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கிறார். ஏனெனில் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது என்பது நல்லபல அதிர்ஷ்டங்களை உருவாக்கிக் கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து. இந்த மாதிரியாக சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் உச்சம் பெறுவது என்பது வரவேற்கத்தக்க மிகச் சிறப்பான யோகங்களை வாரி வழங்கக்கூடிய கிரக மாறுதலாக கருதப்படுகிறது. ஏனெனில் சுக்கிரன் விரயஸ்தானத்திற்குள் இருக்கும்போதும் நல்ல பலன்கள் உண்டு. ஜென்மராசிக்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதும் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இரட்டிப்பு அதிர்ஷ்டங்கள் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 4இல் செவ்வாய் பின்னோக்கி ராசிக்கும் 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் பலம் பெறுகிறது. எனவே இந்த தருணத்தில் நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் தைரியமாக துணிச்சலாக அதிவிரைவாக வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அதில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அற்புதமான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை காண்பதற்கான யோகங்களையும் பிரம்மாண்டமாக செவ்வாய் வாரி வழங்குகிறார். ராசிக்கு 3ஆம் இடம் உபஜய ஸ்தானம் என்பதாலும் இந்த ஸ்தானம் செவ்வாய் பகவானுக்கு பலமான வலுவான இடம் என்பதாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் ஜெயம் கண்டிப்பாக உண்டு. மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்தில் சுப விசேஷங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பணி தடைகள் தாமதங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார். எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய கல்யாண கனவு நிறைவேறும். காதலிப்பவர்களுக்கு காதல் திருமணமும் கைகூடும். இந்த தருணத்தில் செவ்வாய் பகவானின் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு மட்டுமல்லாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு இடையே உறவுகள் மேம்படும். தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும். தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பிரமாண்டமாக அதிரடியாக உங்களுக்கு செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு. இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் பணித்தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாக பெறுவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்களை சுக்கிர பகவான் வாரி வழங்குகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் பிரச்சனைகள் இந்த வாரத்தில் நீங்குவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர்வுகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை சனி பகவானுடனும் ராகு பகவானுடனும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார். இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனோகாரகரான உடல்காரகரான சந்திரன் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த 2 கிரக நிலைகளுடன் சந்திரனும் சேர்ந்து 28 29 போன்ற தேதிகளில் பயணிக்கிறார். அதன் பிறகு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். சந்திரன் பலமாக 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெறக்கூடிய நேரம் என்பது அமாவாசை தினமாக கருதப்படுகிறது. இந்த அமாவாசை தினத்தன்று மிகவும் பலமாக சந்திரன் சூரியன் இணைந்து பல்வேறு விதங்களான மாறுதல்களை உருவாக்குகிறார்கள்.
மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வருடத்தில் பல அமாவாசை தினங்கள் வந்தாலும் இந்த தை அமாவாசை என்பது மிகவும் வலிமை வாய்ந்த கூடுதல் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினத்தன்று மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மூதாதையர்களின் வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணமே தெரியாத பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு அருமையான அற்புதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. எனவே இந்த மாதிரியான அருமையான தருணங்களை தவறவிடாமல் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறு பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். இந்த மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணி தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து உருவாகிறது. இந்த வாரத்தில் அரசியல்துறை கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக அதிகபட்ச வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய படைப்புகள் உங்களுடைய திறமைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய படைப்புகளுக்கு வரவேற்புகள் மிகப்பெரிய அளவில் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக சுக்கிர பகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார். எனவே இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளை இனிதாக எளிதாக நிறைந்து பெற முடியும். இந்த மாதிரியாக கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் உடைத்தெறியப்பட்டு மிகச் சிறப்பான பண வரவுகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு தங்குதடை இன்றி கிடைக்கும். இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றிகரமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராஜ கிரகமான சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று இந்த வாரம் முற்றிலுமாக பிரம்மாண்டமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக வாரி வழங்குகிறார்கள். எனவே இந்த தருணத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். நீங்கள் தொட்ட பணிகள் எல்லாவற்றையும் நன்மைகளும் லாபங்களும் நிறைந்தவைகளாக கிரக நிலைகள் மாற்றிக் கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் உடைத்தெறியப்பட்டு சிறப்பான நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு தங்குதடை இல்லாமல் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை கிரக நிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தி யோகம் பலமாக ஏற்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மறையும் பணிச்சுமைகள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகளும் பணம் வரவுக்குமேல் வரவு பெறக்கூடிய லாபங்கள் நிறைந்த அருமையான காலகட்டமாக இந்த வாரத்தை மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதன் சூரியன் சந்திரன் என 3 கிரக நிலைகளும் மிகவும் பிரமாண்டமாக அதிரடியாக மாற்றிக் கொடுக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனி ஆட்சிபலம் பெற்று விரயசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் அவரோடு சுக்கிர பகவான் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுடைய விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மராசிக்குள் நுழைகிறார். எனவே இந்த தருணத்திலிருந்து நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். ஏனெனில் 7.5 சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டம்தான் மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது. என்றாலும் இந்த வாரத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. சனி ஜென்மராசிக்குள் ஜென்மசனியாக நுழைவதற்கு முன்னதாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை பிரமாண்டமாக அள்ளிக் கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே இந்த வாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் நீங்கி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். உங்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத சலுகைகள் நிறைவாக கிடைக்கும். இந்த வாரத்திலும் உங்களுடைய மீனம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். வக்ர நிலையில் 2ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்களை சிறப்பாக அள்ளிக் கொடுக்கிறார். எனவே தனகாரகரான குருபகவான் பண வரவுகளை அள்ளிக் கொடுக்கிறார். உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அழுத்தங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு அள்ளிக் கொடுக்கிறார்.
எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான மிகப்பெரிய அளவிலான பணி தடைகள் தாமதங்கள் நீங்குவதோடு நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பாதைகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் எளிதாக கைகூடுவதற்கான நல்ல யோகங்களை எளிதாக நிறைந்து ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த தருணத்தில் எல்லாவிதமான பணிகளையும் செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு. இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களும் சுப செலவுகளும் மிகவும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உங்களுடைய ஜென்மராசிக்குள் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவருடன் உச்சம் பெற்ற சுக்கிரன் சேர்க்கை பெற்று இருப்பதால் ராகுவால் நன்மைகளே நிறைந்து கிடைக்கும். ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருந்தாலும் 7ஆம் இடத்தை கேதுவை குருபகவான் பலமாக பார்வையிடுவதால் கேது புனிதப்படுத்தப்படுவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்காலத்தை பற்றியான அச்சம் நீங்கும். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும். உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குருபகவான் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பலமாக பார்க்கிறார். 7ஆம் இடம் முதல் தாரத்தையும் 11ஆம் இடம் இளையதாரத்தையும் குறிப்பதால் இந்த தருணத்தில் கணவனை இழந்த மனைவியை இழந்த விவாகரத்து ஆன மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மறுமணம் இனிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றகரமான வாரமாக இருக்கும். வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற இடர்பாடுகள் முழுவதுமாக விலகும். நல்ல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பரிகாரம்: உங்களுக்கு பிடித்த தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபடுங்கள்.